Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல R programming unit 1 part 6 last part தான் பார்க்க போறோம். Sorting numeric character and factor vectors in R and then second topic பாத்தீங்க அப்படின்னா special values in R பார்க்கலாம். First, sorting numeric character and then factor vectors. So sorting அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும், values numbers இருந்தது அப்படின்னா smallestல இருந்து largest ascending orderல sort ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு reverseல வேணும்னா descendingலயும் கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா used to sort vectors of various data types, அதாவது numbers நம்ம sort பண்ணுவோம், characters and factor vectors நம்ம இங்க sort பண்ணலாம். இந்த டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல தான் வந்து சார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், சார்ட்டிங் நியூமெரிக் வெக்டார்ஸ். நியூமெரிக் வெக்டாரை சார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சார்ட் ஃபங்க்ஷன்ல வெக்டார் வேல்யூஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நியூமெரிக் வேல்யூஸை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டிக்ரீசிங் ஆர்டர் வேணும் அப்படின்னா, டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா டிக்ரீசிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேல்யூஸ் வரும். பிரிண்ட்னு கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நியூமெரிக் வெக்டார்னு கொடுத்து சி வெக்டார் ஆஃப், ஸோ வெக்டார்ல நியூமெரிக் வெக்டார் நம்ம கிரியேட் பண்றோம், ரேண்டம் வேல்யூஸ் கொடுத்து நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் 7 4 3 9 1 2ன்னு. சார்ட்டட் அசெண்டிங்னு கொடுக்கும்போது சார்ட் ஆஃப், இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூமெரிக் வெக்டார் வேரியபிளை இங்க பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷனுக்குள்ள. சார்ட்ன்றத ஃபங்க்ஷன், ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள நியூமெரிக் வெக்டார்ன்ற வேரியபிளை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், சார்ட்டட் அசெண்டிங்ல வேல்யூஸ் வந்து ஸ்மால் வேல்யூஸ்ல இருந்து லார்ஜஸ்ட் வேல்யூஸ் வந்து சார்ட்டட் அசெண்டிங்ல ஸ்டோர் ஆகும். என்ன வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் ஆகும், 1 2 3 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 4 5 6 இல்ல 7 8 இல்ல நம்மளுக்கு 9 இருக்கு. ஸோ இதுதான் வந்து சார்ட்டட் அசெண்டிங்ல ஸ்மாலஸ்ட்ல இருந்து லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்ப சார்ட்டட் டிசெண்டிங்னு கொடுத்தோம் அப்படின்னா சார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன கொடுக்குறோம், நியூமெரிக் வெக்டார் இந்த வேரியபிள்ல இந்த சார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம பாஸ் பண்றோம். அண்ட் தென் இங்க என்ன கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம், டிக்ரீசிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு நம்ம ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்படி பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்மளுக்கு சார்ட்டட் டிசெண்டிங்ல ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் சார்ட்டட் அசெண்டிங்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்க என்ன பிரிண்ட் ஆகும், நம்ம இங்க வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, 1 2 3 4 7 9ன்னு சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் சார்ட்டட் டிசெண்டிங்னு கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், இதோட ரிவர்ஸ் அப்படியே 9 7 4 3 2 1 அப்படின்னு இங்க கீழே பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சார்ட்டட் கேரக்டர் வெக்டார்ஸ். ஸோ கேரக்டர் அப்படின்னாலே என்னது, ஆல்பபெட்டிக்கல். ஸோ இங்க வந்து டிஃபால்ட்டா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்மளுக்கு வேல்யூ டேட்டாவை வந்து சார்ட் பண்ணி கொடுத்துரும். ABCD அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டிஃபால்ட்டா வேல்யூஸை சார்ட் பண்ணிடும். ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் கேர் வெக்டார்ன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுல என்னென்ன வெக்டார் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், ஆப்பிள் ஆரஞ்சு பனானா கிரேப்ன்ற வெக்டார் வேல்யூஸை நம்ம இதுல ஸ்டோர் பண்றோம். ஸோ சார்ட் கேர் அசெண்டிங்ன்றது நம்ம கிரியேட் பண்ற வேரியபிள். ஸோ அதுல என்ன பண்றோம், சார்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கேர் வெக்டார்ன்ற வேரியபிளை நான் பாஸ் பண்றேன். ஸோ பாஸ் ஆகும்போது என்ன ஆகும், இதுல ஆப்பிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆப்பிள், நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் பனானா, ஸோ இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அண்ட் தென் கிரேப் நெக்ஸ்ட் வரும் அண்ட் தென் ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஷார்ட் ஆகி இதுல ஷார்ட் கேர் அசெண்டிங்ல ஸ்டோர் ஆயிடும். இங்க ஷார்ட் கேர் டிசெண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள் நேம் கொடுத்துட்டோம். இங்க டிக்ரீசிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அப்ப அது என்ன ஆகும், லாஸ்ட் ஆரஞ்சு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப என்ன ஆகும், ஆரஞ்சு ஃபர்ஸ்டா டிஸ்பிளே ஆகும் அண்ட் தென் கிரேப் அண்ட் தென் பனானா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோர்த் வேல்யூவா ஆப்பிள் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பிரிண்ட் ஷார்ட் கேர் அசெண்டிங் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூஸ் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு, ஆப்பிள் பனானா கிரேப் ஆரஞ்சுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பிரிண்ட் ஷார்ட் டிசெண்டிங்னு வரும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆரஞ்சு கிரேப் பனானா ஆப்பிள் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சார்ட் ஃபேக்டர் வெக்டார்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்த்தோம். ஸோ ஃபேக்டர்ன்றது என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், ஸோ வேல்யூஸை கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து நம்ம லெவல்ஸ்ல யூனிக் வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக சார்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், டேட்டா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம். ஸோ ஹியர் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அண்டர்லைங் லெவல்ஸ். ஸோ பை டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் ஆர் ஆர்டர்ட் ஆல்பபெட்டிக்கலி. இப்போ நம்மளுக்கு
factors sort பண்ணணும் அப்படின்னா specific order of levels இருக்கணும், and then we need to define those levels when creating the factor. Here for example, default sorting ன்றது alphabetical levels, correct? So factor vector default அப்படின்றது நம்ம create பண்ண variable, அதுல factor function நம்ம create பண்ணி vector values இங்க நம்ம கொடுத்திருக்கோம். என்ன கொடுத்திருக்கோம்? medium, small, large, மறுபடியும் small. So நம்மளுக்கு small repeat ஆகுது இல்லையா? So அது ஒரு தடவை தான் என்ன ஆகும், நம்மளுக்கு factorல வந்து இதுவாகும்போது ஃபங்க்ஷன்ல கொடுக்கும்போது ஒரு தடவை தான் அது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சார்ட்டட் ஃபேக்டர் டிஃபால்ட். ஸோ சார்ட்டட் ஃபேக்டர் டிஃபால்ட்ல சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டர் வெக்டார் டிஃபால்ட் வேரியபிளை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாஸ் பண்ணும்போது பிரிண்ட் சார்ட்டட் வெக்டார் டிஃபால்ட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும்? So first in the two lines, so first one index 1 என்ன values இருக்கு? large, medium, small, small. ஓகே, ஸோ அதுதான் இருக்கிற நம்ம ஃபேக்டர் வேல்யூஸ். லெவல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிக் வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது லார்ஜ், மீடியம், ஸ்மால் மட்டும் இங்க நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எம், அதுக்கப்புறம் எஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ட்டிங் வித் கஸ்டம் லெவல் ஆர்டர். நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட லெவல் ஆர்டரை நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் வெக்டார் ஃபேக்டர் வெக்டார் கஸ்டம் லெவல்ஸ் என்னென்ன வேல்யூஸ் ஃபேக்டர்ல நம்ம பாஸ் பண்ண போறோம் அதை நம்ம இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லெவல்ஸ்ல நம்ம இங்க வேல்யூஸை கஸ்டம் பண்ணிருக்கோம். அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ் இப்படிதான் பிரிண்ட் ஆகணும், இந்த ஆர்டர்ல தான் அது வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற லெவலை நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் சார்ட்டட் ஃபேக்டர் கஸ்டம்ல சார்ட் ஃபேக்டர் வெக்டார் கஸ்டம் லெவல்ஸ். ஸோ இந்த வேரியபிளை நம்ம இங்க பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? பிரிண்ட் சார்ட்டட் ஃபேக்டர் கஸ்டம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு? ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஸோ நம்மளுக்கு ஃபேக்டர் இங்க பிரிண்ட் ஆகும் போதே அது லெவல் வைஸ்ல தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க பார்த்தோம்னா நம்ம மீடியம், ஸ்மால், லார்ஜ், ஸ்மால் இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டர் வெக்டார்ஸே நம்மளுக்கு ஸ்மால், ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரா பிரிண்ட் ஆயிருக்கு. கீழே லெவல்ஸுமே ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்னு நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ். ஸ்பெஷல் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர் ப்ரோக்ராம்ல நிறைய ஸ்பெஷல் வேல்யூஸ் இருக்கு, யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஸ்பெசிபிக் கண்டிஷன் ஆர் ஸ்டேட்ஸ் rather than typical data values. இது பாத்தீங்க அப்படின்னா crucial for handling missing data, undefined results and mathematical limitsக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ பிரைமரி ஸ்பெஷல் வேல்யூஸ் இன் ஆர்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள், அதாவது NA அப்படின்றது not available. This indicates a missing value. So values நம்மளுக்கு ஒரு வெக்டார் வேல்யூஸ்ல வேல்யூஸ் மிஸ் ஆயிருக்கா இல்லையா, எல்லா வேல்யூஸுமே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் a logical constant. ஸோ நம்மளுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அங்க வந்து NA கொடுத்து ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வேல்யூஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஆமா, அந்த வெக்டார்ல வேல்யூ மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். இது டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நியூமரிக் டேட்டா டைப்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், எக்ஸ்ல வெக்டார் 1 2 NA4ன்னு கொடுத்துருக்கோம், நாட் அவைலபிள். இங்க நம்மளுக்கு தேர்ட் வேல்யூ நம்மளுக்கு இங்க இல்ல. இப்ப கண்டிஷன்ல இஸ் NA of X is dot NA not available function of X. இங்க இருக்க வேரியபிளை நான் இங்க பாஸ் பண்றேன். அப்ப பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க அவுட்புட்ல என்ன ஆகும்? ஸோ எங்க NAன்னு இருக்கோ அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். Next, NaN, that is not a number. So this represents undefined numerical results arising from invalid mathematical operations like dividing 0 by 0 அப்படி இல்லைன்னா taking square root of negative number நம்ம square root எடுக்கும்போது not a number அப்படின்றது
நம்மளுக்கு இங்க print ஆகும். ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிவைட் பை 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுது பாருங்க, பிரிண்ட் பண்ணுது NaN print ஆகுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 நெகட்டிவ் வேல்யூஸ் நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன print ஆகுது, NaN print ஆகுது. ஸோ இஸ் NaN ஆஃப் ஃபங்க்ஷன்ல NaN இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா அது வந்து ஆமா இருக்கு, இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இங்க ட்ரூன்னு print ஆகுது. Next special value infinity and negative infinity, அதாவது INF and minus INF. So this represents positive and negative infinity. They typically result from operations that exceed the representable range of numbers, such as division by 0 for non-zero numerators. numbers கொடுத்துட்டு கீழே ஜீரோவால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூஸ்னு சொல்லுவோம், இன்ஃபினிட்டி வேல்யூவும் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 divided by 0ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், infinity, அதாவது INF அப்படின்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இங்க -1 divided by 0 மைனஸ் நம்பர் எனி நம்பர் divided by 0ன்னு கொடுத்தீங்கன்னா அப்ப நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல இன்ஃபினிட்டி இருக்கான்னு செக் பண்றதுக்கு if is டாட் infinite ஆஃப் இன்ஃபனைட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்ஃபன்ற வேல்யூ பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், செக் பண்றோம். இருந்தது அப்படின்னா it returns true. Next, null special value. This signifies the absence of an object or value. Object இல்ல value miss ஆச்சு அப்படின்னா அப்ப என்ன நம்ம denote பண்ணுவோம், null ன்னு denote பண்ணுவோம். It is distinct from NA and represents truly empty state. அதுல வந்து நம்ம NA வேல்யூ இல்லை அப்படின்னா NAன்னு கொடுப்போம். இங்க வந்து empty state தான் வந்து null represent பண்ணுது. Used as a placeholder for a function argument or when a function returns nothing. இப்ப my listல list அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டு a equal to 1, b equal to null, c equal to 3 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். is null of, இதுல nullன்ற ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம செக் பண்றோம் my listல bன்ற இருக்கிறதுல null values இருக்கா, null value இருந்ததுன்னா return true. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு அவுட்புட் வந்திருக்கு. That's all about special values and R. So unit 1 full cover பண்ணியாச்சு based on Madras University syllabus. Next unit 2 videos நான் upload பண்றேன். So to keep watching my videos, subscribe my channel, like the video and share the video with your friends. Thanks for watching.